நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் அருகில் இருக்க பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறு. நல்லது எது கெட்டது, எது இறைவனுக்குரியது, எது மனிதர்க்குரியது, எது நிலையானது, எது அழியக்கூடியது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஞானம் தேவை. அந்த ஞானத்தை தான் இன்றைய நாளிலே சாலமோன் ஆண்டவரிடம் அவர் காணிக்கையாக கேட்கிறார், வரமாக கேட்கிறார். அவ்வாறே ஆண்டவரும் அவருக்கு அந்த ஞானத்தை, நல்லது தீமை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை பரிசாக கொடுக்கின்றார். தொடர்ந்துதான் இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு 13:44-52 ஒருவர் நிலத்தில் மறைந்திருக்கின்ற புதையலை பார்க்கின்றார். அந்த நிலம் முக்கியமா, புதையல் முக்கியமா? எனவே நிலத்தை அவர் விற்றுவிட்டு புதையலை அவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த புதையல் தான் ஆண்டவர். அடுத்ததாக நல்ல முத்தை வணிகர் ஒருவர் தேர்ந்தெடுக்கின்றார், பார்க்கின்றார். அவற்றுக்காக தன்னுடைய அனைத்து நிலம்புலன்களையும் அவர் விற்றுவிட்டு அந்த நல்ல முத்தை பெற்றுக்கொள்கிறார். நல்ல முத்தாகிய இறைவனை பெற்றுக்கொள்கிறார். அந்த இறை அரசை பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக வலையிலே வீசப்பட்டு மீன் பிடிக்கப்பட்டு வலை இழுத்து வருகின்ற அந்த வலையைப் போல அந்த வலையிலே எவ்வாறு நல்ல மீனும் கெட்ட மீனும் இருக்கிறதோ அவற்றை தனித்தனியாக பிரிப்பது போல இறை அரசினுடைய அந்த முடிவு காலத்திலும் வானதுதர்கள் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்பவர்கள், ஞானத்தை பயன்படுத்தி நல்லவற்றை தேர்ந்தெடுத்து கெட்டதை விலக்கி நல்ல வாழ்க்கை வாழ்பவர்களை, விண்ணரசிற்கும் தீய வாழ்க்கை வாழ்பவர்களை அவர்கள் நரகத்திற்கும் செலுத்துவது போல இந்த வலையில் வருகின்ற மீனானது நல்ல மீனை நாம் எடுத்துக்கொண்டு பயன்படுத்துவது போல தீய மீனை நாம் வீசுவது போல என்ற நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. அன்புமிகு இறை மக்களே, நமது வாழ்க்கையிலே பல தருணங்கள், பல விஷயங்கள், உலகத்திலே எது உயர்ந்தது என்றால் அது இறைவனும் இறைவனை சார்ந்த செயல்களுமே. எனவே நாம் இறைவனை அடைய, இறைவனை வாங்கி கொள்ள நம்முடைய சுயநலம், நம்முடைய செல்வம், நம்முடைய சொந்த பந்தம், உறவுகள் இவை அனைத்தையும் நாம் விற்க வேண்டும், இழக்க வேண்டும். இழந்தால்தான் இறைவனை பெற்றுக்கொள்ள முடியும், விற்றால்தான் இறைவனை வாங்கி கொள்ள முடியும். அந்த ஆசிருக்காக இந்த நாளிலே ஜெபிப்போம்.